ஏசிஎல் டேர் இது ஒரு டிஸ்க் பல்ஜ் மாதிரி. இது இப்போ காமனாக வந்து எல்லாருமே வந்து எம்ஆர்ஐல ஒரு ஏசிஎல் டேர் உடனே வந்துருச்சு, உடனே சர்ஜரி, உடனே ஆர்த்ரோஸ்கோபி, எல்லா ஏஜ் குரூப்பும் இதை பற்றி ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏசிஎல்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இது ஒரு லிகமெண்ட். முட்டியில் வந்து நம்ம இப்போ முட்டி எடுத்துக்கிட்டோம்னா மேலே இருக்கிற ஃபீமர், இது டிபியா, இந்த எலும்பை விளக்குனா உள்ளே இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு எலும்பையும் உள்ள நமக்கு சேர்க்குது. இதுதான் ஏசிஎல்னு சொல்லக்கூடிய லிகமெண்ட். இது மெனிஸ்கஸ் தட்டுகள், குஷன்ஸ். ஸோ இது கிழிஞ்சா இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு பேஷண்ட் இப்படி ஜம்ப் பண்ணுறாங்க, அப்போ கால் இப்படி ஸ்லிப் ஆகாம வரக்கூடிய ஒரு லிகமெண்ட் தான் ஏசிஎல்ங்கிறது. ஸோ இப்போ என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ ஏசிஎல் முன்னாடி காலத்தில் பார்த்தோம்னா ஒரு ஹை ஸ்போர்ட்ஸ் மேன், அத்லெட்ஸ், இல்லைன்னா ஒரு ஹை டிமாண்டிங் ஜாப் பண்ணவங்க தான் ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மீது எல்லாமே வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஒரு இந்தியன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்லயோ இல்லை ஒரு ஸ்மால் சின்ன கிராமத்துக்குள்ளேயோ அவங்க லைஃப் உடைச்சோம். ஸோ இப்போ வந்து மாடர்னைசேஷன்ல எல்லாருமே ஜிம்முக்கு போறோம், வி ஆர் டிராவலிங் அப்ராட். அப்படிங்கிற பஸ்ல வி ஹேவ் டு ஜம்ப், வி ஹேவ் டு கிளைம் ஸ்டார்ஸ், வி ஹேவ் டு கோ ஃபார் ஜாகிங், ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குன்னா இந்த ஏசிஎல்ங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு லிகமெண்டா இருக்கு. எப்போ சர்ஜரி பண்ணலாம், எல்லா ஏசிஎலும் சர்ஜரி பண்ணுமா அப்படின்னு கிடையாது. இப்போ என்னன்னா யங் ஏஜ் ஏசிஎல் எப்பவுமே வந்து பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ரீசன் என்ன சொல்றோம்னா, ஒன்று அவங்களோட மசில் பவர், அவங்களோட ப்ரீ இன்ஜுரி லெவலுக்கு எப்பவும் போல இருக்கிற மாதிரி அவங்க விளையாடுறது, ஜிம்முக்கு போறது, ட்ரெக்கிங் போறது எல்லாமே பண்றதுக்காக தான் ஏசிஎல் பண்றது. ரெண்டாவது சிறு வயசுல பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னன்னா, இதை நம்ம பண்ணாம விடும்போது ஒன்றும் நடக்க முடியாமலாம் போயிடாது. பேஷண்ட் நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது கால் திருப்பி ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரிப்பீட்டட் ஸ்லிப்ஸ்னால மைக்ரோ இன்ஜுரிஸ் நடக்கனால முட்டி தேய்மானம் வந்து எல்லாத்துக்கும் 40 வயசுல வருது, நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ், இதை நம்ம ஆர்த்ரைட்டிஸ் வராம தடுக்கிறதுக்கும் ப்ளஸ் நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்காக ஏசிஎல் சர்ஜரி சொல்றோம். ஸோ எப்போ அது ஏசிஎல் தேவைப்படாது அப்படின்னா, ஒரு இப்போ பார்க்குறோம் நிறைய பேர் ஒரு 65-70 இயர்ஸ்லயும் ஏசிஎல் கிழிஞ்சிருக்கு, ஆர்த்ரோஸ்கோபி பண்ணுங்க, சர்ஜரின்னு சொல்லி வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் ஏசிஎல் நமக்கு போயிடுது. இப்போ 65 இயர்ஸ்ல ஒரு ஆக்டிவா ஒரு மவுண்டன் கிளைம்பர்னா வி கேன் டூ இட். ஒரு நார்மல் பீப்புள், ஒரு ரிட்டையர்ட் எம்ப்ளாயி இருக்கிறாங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏசிஎல் தேவை. ஏன்னா முட்டி ஆல்மோஸ்ட் 60 வயசுல தேய்மானங்கள் வந்துடும். அது டீஜெனரேட்டிவ் ஏசிஎல் டேர் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு இன்ஜுரியில, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல யங் ஏஜ்ல விழுந்துட்டாங்க, உடனே ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, முட்டி வீங்கிருச்சு, அவங்க தான் அந்த சர்ஜிக்கல் கேண்டிடேட். ஸோ வயசான காலத்துல முட்டி வலின்னு போய் ஒரு எம்ஆர்ஐ எடுத்தோம், அதுல ஒரு ஏசிஎல் டேர்னு பார்த்துங்க, டீஜெனரேட்டிவ் ஏசிஎல், அது வந்து சர்ஜரி பண்ண தேவை கிடையாது. அவங்க நல்ல நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டு தேய்மான மாத்திரை போட்டுட்டு வந்தாவே அவங்களுக்கு போதுமானது. நம்ம